சித்தர்கள் நிறைந்த ஊர் திரு அண்ணாமலை, தீபமலை என்று சொல்லுவார்கள். இங்கே நெருப்பு மலையாக கிரேட்டா காலத்திலே இது இருந்ததாம். ஏன் இருந்ததுன்னா, ஆணவம் என்பது அறிவு நிறைந்தால் மனிதர்களுக்கு வருவது இயல்பு. பிரம்மன் படைக்கும் ஆற்றலை பெற்றிருந்தான், விஷ்ணு காக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார். ஆகவே நான் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி மனப்பான்மையினாலே தங்களுடைய கடமையை மறந்தார்கள். அப்பொழுது அவர்களை சமரசம் செய்ய சிவன் தோன்றி, என்னுடைய அடியையோ அல்லது மொழியையோ யார் பார்த்து விட்டு வருகிறீர்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று நான் உறுதி சொல்லுகிறேன் என்று சொல்றாங்க. அதையும் நான் பார்த்துறேன் அப்படின்னு விஷ்ணு என்ற பெருமாள் வராகம் என்ற அவதாரம் எடுத்து பூமியை நோண்டிக்கிட்டே போறாரு. எங்க போய் பார்த்தாரு அவர் கால் நீண்டுக்கினே போகுது. சிவனுடைய கால் முடியல. நோண்டி நோண்டி அவருடைய மூக்கு வாயெல்லாம் எல்லாம் ரத்த கலரா ஆயிடுச்சு. பிரம்மா என்ன பண்ணார், அன்னபட்சியாக உருவம் எடுத்து திருமுடியை பார்த்துறேன்னு மேல 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 போயிட்டே இருக்காரு. கீழோகம் 7 மேல் லோகம் 7ன்னு எல்லாத்தையும் கடந்து போனாரு. இவருக்கு ரெக்கையெல்லாம் சோர்ந்து போச்சு, பறக்கவே முடியல. அப்பதான் ஒரு தாழம்பூ மேல இருந்து கீழே விழுந்துதான். அந்த தாழம்பூ விழுந்ததை பார்த்துட்டு நீ எங்க இருந்து வரேன்னு இந்த பிரம்மா கேட்டாரு அன்னபட்சி. அப்போ அந்த தாழம்பூ சொல்லிச்சு, நான் சிவனுடைய திருமுடியில இருந்து வரேன் அப்படின்னு. உடனே பிரம்மா, அப்பா என்னால இதுக்கு மேல பறக்க முடியாது, நீதான் எனக்கு சாட்சி சொல்லணும், நான் பிரம்மா முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சிவங்கிட்ட வந்து தாழம்பூவும் பிரம்மனும் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன காரணத்தினாலேதான் தாழம்பூனுடைய வாசனையை இன்னைக்கு சிவாலயத்துல யாரும் பயன்படுத்த மாட்டாங்க.